ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அப்புறம் க்ரஸ்ட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் இல்லை, க்ரஸ்ட் பெப்பர். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம்னா அந்த ஒரு பெரிய ஸ்பூன் இருக்கும்ல, அதில் எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரிகானோ, அப்புறம் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், சோயா சாஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணணும். அதோட அந்த ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour மெரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே இறங்கி நமக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஒரு அடி பிடிக்காத பாத்திரத்தில் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இப்போது இந்த மேரினேட் பண்ண சிக்கனை டைரெக்டாக நான் போடுறேன். ஏன்னா இதுலேயே ஏற்கனவே எண்ணெய் மிக்ஸ் பண்ணனால அந்த எண்ணெயே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா அடி பிடிக்குதா இல்லையான்னு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். அதனால் இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ணுறனால அதிலே கொஞ்சம் குக்காக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றலை, எண்ணெயும் ஊற்றலை. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த சிக்கனில் இருக்க அந்த தண்ணியும் அந்த எண்ணெயுமே வெளியே பிரிஞ்சு நல்ல அழகான கோட்டிங்காக இருக்குது. இப்போ நான் சிக்கனை அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வருது. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நமக்கு ரோஸ்ட் மாதிரி வரணும்ல, அதனால் கிண்டி விட்டுட்டே இருப்பேன். இப்படி நம்ம பக்கத்தில் நின்று கிளறிக்கிட்டே இருந்தோன்னா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரியும் எல்லா பக்கமும் அந்த மொறுன்னு வர்ற மாதிரியும் நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சுத்தமாக எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை, எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் மாதிரி குக் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போது சிக்கன் ரேப்க்கு உள்ள தேவையான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான சிக்கன், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம்.
இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் லெட்டூஸை நான் கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் அதை வந்து நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா பொடிசாக கூட நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். இது பெரியவங்களுக்கு இப்படி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அவக்காடோ எடுத்து தோலை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். அவக்காடை எப்போவுமே மசிக்கும் போது இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சிங்கன்னா ஈஸியாக அது வந்து நல்லா மசிஞ்சிரும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இருக்கும். அது உருளைக்கிழங்குமே இது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இதுக்கு உருளைக்கிழங்கு போடக்கூடாது, நான் சும்மா சொன்னேன். இதுக்கு வந்து லெட்டூஸ், கேப்சிகம் அண்ட் அவகாடோ, டொமேட்டோ வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறைய பசங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதனால நான் வெங்காயம் போடுறதில்ல. இது மாதிரி ரேப் வந்து கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி ஹீட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா சப்பாத்தி கூட லேசாக போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரேப் உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடைக்காட்டி சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோட மயோனைஸும் டொமேட்டோ கெச்சப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கார்லிக் சாஸ் வேறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரேப்பில் நம்ம எடுத்து வச்ச காய்கறி, அப்புறம் சிக்கன், அப்புறம் வந்து நம்ம மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். என்ன தான் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு கடையில் கிடைக்கிற ஷவர்மா, இது மாதிரி ரேப், இது மாதிரி தான் சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் சிக்கனுமே வெறும் மசாலா இது மாதிரி செய்யாமல் நம்ம இது மாதிரி நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது நல்லா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரேப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சுவையான சூப்பரான சிக்கன் ரேப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம சுற்றி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.